வணக்கம் நேயர்களே, வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியுடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, பேசப்படும் செய்திகளுடைய பேசாத பக்கங்களை அலசுவதான நிகழ்ச்சியுடைய நோக்கம். இன்னைக்கு ஒரு அண்மை செய்தி தொடங்கி நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதியை தொடர்ந்து பிக் ஃபோக்கஸ் பகுதியில் பார்க்க போறோம். முதலாவதாக அண்மை செய்தி அப்படின்றது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் தொடங்க இருக்கு. திமுக வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. மிக முக்கியமான ஆலோசனையில் பாஜகவும் பாமகவும் ஈடுபட்டிருக்காங்க. அதிமுக இன்னும் ஒரு சில நாட்களில் முடிவை சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்பான ஒரு அண்மை செய்தி என்ன அப்படின்றது நம்முடைய சுபாஷ் வழங்க இருக்கார். அது என்னன்னு பார்க்கலாம். சுபாஷ், தற்போது இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அப்படின்றது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு மிக முக்கியமான ஒரு இடைத்தேர்தலாக கருதப்படுது. ஸோ அதிமுகவுடைய நிலைப்பாடு என்ன? ஏன் அவங்க தாமதிக்கிறாங்க? அதிமுக ஒரு வலுவான நிலையில் இந்த தேர்தலை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய கட்டமைப்பு விழுப்புரம் முன்னாள் அமைச்சர் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சி வி சண்முகத்தினுடைய ஊராக இருக்கிறது. அங்கே ஒரு வலுவான கட்டமைப்பு தங்களுக்கு இருக்கிறது என்றதை அதிமுக தொடர்ச்சியாக சொல்லி வருகிறது. ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பின்னடைவு, அதே போல நாடாளுமன்ற தேர்தலில் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டு 35% வாக்குகளை அதிமுக பெற்றிருக்கிறது. அதனால் தாங்கள் வலுவாக இருக்கிறோம் என்பதை ஊர்ஜிதமாக இரண்டாம் இடம் காண்பித்திருக்கிறது. ஆகையால் இந்த தேர்தலில் 2 பேருக்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒருவர் பன்னீர்செல்வம், அவருக்கான வாய்ப்பு இருப்பதாக, அதிகமான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இன்னொருவர் அவர் ஒன்றிய செயலாளராக இருக்கிறார். இன்னொருவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய முத்தமிழ் செல்வன். இவர்கள் ஒருவருக்கு பிரகாசமான வாய்ப்பு, அவர்களுக்கான தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இந்த தேர்தலில் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிமுக ஒரு ஸ்ட்ராங்கான டிஸ்கஷன்ல இருக்காங்க. ஏன்னா இது ஒரு இடைத்தேர்தல் என்பதால ஒரு தொடர்ச்சியான நடைமுறைகள் ஆளும் கட்சி இடைத்தேர்தலில் வெற்றி பெறும் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது, இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தொடர் தோல்விகள், தொடர் சறுக்கல்களை சந்தித்து வரும் அதிமுக அதிலிருந்து மீள்வதற்காக இந்த இடைத்தேர்தலை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணுன்றதுக்காக பல்வேறு காரணிகளை உள்ளடக்கி பேசி வர்றாங்க. விரைவில் இதற்கான முடிவு அறிவிக்கப்படும். நேற்றே கோயம்புத்தூர்ல கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தார். இன்று அது குறித்து கட்சியின் மூத்த நிர்வாகிகளுடன் அவர் கலந்து ஆலோசிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை அல்லது நாளை மறுதினத்திற்குள் வேட்பாளர் அறிவிக்கப்பட இருக்கிறார். அந்த வேட்பாளர் இந்த இருவரில் ஒருவராக இருக்கக்கூடும் என்று தகவல் இருக்கிறது. கடந்த மக்களவைத் தேர்தலில் எதிர்க்கட்சிகள் தனித்தனியாக நின்னது அப்படின்றது திமுகவுக்கு சாதகமான அம்சமாக பார்க்கப்பட்டது. ஸோ இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் எது போன்ற வியூகங்கள் எதிர்க்கட்சியால் பின்பற்றப்படுது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய தேவையும் இருக்கு. தொடர்பான கள தகவலை கொடுத்தீங்க சுபாஷ். தகவலுக்கு நன்றி.